Hello viewers, இனி நான் பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 549 பார்ட் 2. ஓபன் பண்ணா கொக்கோபோஷி என்ன பண்ணிட்டான், அந்த வீல் டவுன்ல வந்து அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தாங்களே ஹோடியோட ஆளுங்க, அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி கெட்டி போட்டுட்டான். உடனே மக்கள் எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. வாவ் சூப்பர், 3 ராயல் பிரதர்ஸும் நியூ ஃபிஷ்மேன் பைரட்ஸை கதற விட்டுட்டாங்க. இனிமேட்டு நமக்கு எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு. சரி ரைட்டு, இனி இங்க இருந்து ஹீரோயிசம் பண்ணிட்டு இருந்தானுங்கன்னா அவங்க அப்பாவை காப்பாற்ற முடியாது. அதனால சட்டு புட்டுன்னு எங்க அப்பாவை காப்பாத்த நாங்க யூகு பேலஸ்க்கு போறோம், மிச்சம் எல்லாத்தையுமே அவனோட காட்ஸ்களை பாத்துக்க சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். அப்படியே கட் பண்ணி பேலஸ்ல இருக்க ஹோடியை காட்டுறாங்க. அவன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போலாம் பானா. உடனே அவன் ஆளுகெல்லாம் ஒரு சில பேர் இங்க பேலஸ்ல இருந்து பாத்துக்க வேண்டாம் கேட்பானுங்க. ஏன்னா பேலஸ பத்திரமா பாத்துக்கணும்ல, அதுக்காக. அவன் அதெல்லாம் எதுவும் தேவைப்படாது, யாராலையும் இந்த பேலஸ்குள்ள உடச்சுக்கிட்டு எல்லாம் வர முடியாது. வேணா நம்ம வரும்போது கேட்டை ஓபன் பண்ண வேணா சில பேரை விட்டுட்டு வாங்க, ஏன்னா புது கிங் உள்ள வர முடியாம கஷ்டப்படக்கூடாது இல்லன்னு ஜாலியா பேசி கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப நம்ம கிங் டாய் முத்தாப்பா இல்ல, நீ என்னதான் புது கிங்னு சொல்லி பயங்கரமா சீன போட்டாலும் உன்னால மக்களோட மனசை வைலன்ஸால ஜெயிக்க முடியாது, அத முதல்ல புரிஞ்சுக்கன்னு சொல்லும் போது ஓடி இருந்துட்டு கிண்டல் பண்ணுவான். உனக்கே உசுறு கொஞ்ச நேரத்துல போகுது, பாதி உசுரை வச்சுக்கிட்டு பேசுற பேச்சா இது? சரி நல்லா பேசிக்க, ஏன்னா இதுக்கப்புறம் உன்னால பேச முடியாதும்பானா. அந்த டைம் அவனுக்கு நெஞ்சில ஜோரோ போட்டானே வெட்டு, அந்த வெட்டு வலிக்கும். அந்த ஸ்வாட்ஸ்மேன் என்ன வெட்டினதுனால இந்த மாதிரி ஆயிருச்சு. மூட்டா பையன், அவனை வந்து கவனிச்சுக்கிறேன். ட்ரகோட எஃபெக்ட் எல்லாம் குறையுதுடா, இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு உடனே ஒரு மாத்திரை எடுத்து கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பொட்டியை கொண்டு வந்து நீட்டுவானுங்க. சரி அட்லீஸ்ட் அதுலயாச்சும் ஒரு மாத்திரை எடுக்கணும். கொய்யால ஏதோ ஜேசிபி மண்ணல்ற மாதிரி அள்ளி வாயில போடுவான். அவ்வளவுதான், அவன் கண்ணு அப்படியே சவச்சவன்னு செவந்து போய் ஆம்சு நரம்பு எல்லாமே சும்மா பொட்டச்சிக்கும். அந்த ட்ரக சாப்பிட்ட உடனே வலி சுத்தமா இல்ல. அங்க இருக்கவனுக்கு எல்லாத்துக்குமே ஒரே டவுட், இத்தனை மாத்திரை அள்ளி வாயில போட்டா ஒன்னும் ஆகாதான்னு. எவ்வளவுதான் நல்ல விஷயமா இருந்தாலும் அதை ஓவரா எடுத்துக்கிட்டா ஆபத்து தான். அப்போ சரி, அந்த 3 ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் என்ன பண்றதுன்னு கேட்டா அவங்கள அப்படியே விட்டுருமா. ஏன்னா யாராலையுமே இந்த பேலஸ்குள்ள அவ்வளவு சீக்கிரமாலாம் வர முடியாது. அப்படியே மீறி யாரு வந்தா என்ன, பொல்லந்து கட்டியலாங்கிற மாதிரி சொல்லுவான். சரி இப்ப அந்த பஞ்சாயத்தெல்லாம் தூக்கி தூர போடு. ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க நம்ம புது ரெசிடென்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க, எல்லாம் ஓகேவானு கேட்டா நல்லபடியா போயிட்டு இருக்குதுமானுங்க. அதாவது ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட்ல வாழ்ந்துட்டு இருக்க அத்தனை பேருமே இப்ப இந்த சிட்டிக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை பத்தி எல்லாம் கவலை இல்லையாமா. ஏன்னா வந்தவனே எந்த வீடு நல்லா இருக்கும் அந்த வீடை எம்டி ஆக்கி உள்ள போய் உட்காந்துக்குவானுங்க. ஐ மீன் அந்த வீட்டுல இருக்கவங்கள போட்டு தள்ளிட்டு இவனுங்க போய் ஸ்டே பண்ணிக்குவானுங்கன்னு டீசென்ட்டா சொல்றான். ஒரு சில பேரை நான் இங்கதான் இருப்பேன், இங்கதான் நான் பிறந்தேன், இங்கதான் வாழ்ந்தேன்னு சொல்லி உரிமையோட சண்டை போடுவாங்க. அவங்க எல்லாரும் செத்து போவாங்க. இல்ல இந்த இடத்தை விட என் உயிர் என் ஃபேமிலி தான் முக்கியம்னு இந்த கண்ட்ரியை விட்டு சில பேர் தப்பிச்சு போவாங்க. இதெல்லாம் நடக்கிறதானு பேசிக்கிட்டே அந்த ஸ்டெராய்டை எடுத்து ஏதோ முறுக்கு சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு இருப்பான். இப்ப இவனோட எண்ணமே இவனுக்குன்னு ஒரு கண்ட்ரியை உருவாக்கி இதை யூஸ் பண்ணி ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணணும்னு. அதே நேரம் இங்க நம்ம புரூக்கோட அட்டூழியம் தாங்க முடியல. அவன் பாடிக்குள்ள இருந்து சோல் வெளியே வந்துச்சுல, அது ஆக்சுவலா எதுக்கு வந்துச்சுன்னா இங்க இருந்து எப்படி தப்பிக்கலான்னு பிளான் பண்றதுக்காக. ஏன்னா மியூசிக்ல இருக்க மிஸ்டேக்கே அவன் அப்படித்தானே கண்டுபிடிச்சானாமா. சோ அப்படியே செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன ஹோப், அதாவது இவங்களை இங்க கொண்டு வந்து அடைச்சு போட்டாங்கல்ல, அந்த ஃபிஷ்மேன்ஸ் யாருமே இங்க இல்ல. அண்ட் ஆல்சோ அவனுக்கு இவனுங்க பிடிக்கும் போது நம்ம பப்பாக்கு ஸ்டார் ஃபிஷ் இருக்குல்ல, அதை மிஸ் பண்ணிட்டானுங்க. அப்படின்னா அது இங்க தான் கண்டிப்பா எங்கேயாச்சும் இருக்கணும். உசோப் என்ன சொல்லுவான், பேசாம புரூக்க போய் பப்பாக்கு கிட்ட மேட்டர் சொல்லி அவங்க கிட்ட கீயை கண்டுபிடிக்க சொல்லி அதுக்கப்புறம் வந்து திறந்து விட சொல்லுவான். ஜோரோ இருந்துகிட்டு போடா முட்டா பாயில, கீயா போய் அவன் எங்க தேடுவான், என்னோட ஸ்வாடு ஒன்னே ஒன்ன மட்டும் கொண்டு வர சொல்லு, எல்லாத்தையுமே வெட்டி வீசிடுறேன். சரி ரைட், நான் அந்த ஸ்டார் ஃபிஷை கண்டுபிடிக்கிறேன்னு வேகமா கிளம்பிடுவான். அதே நேரம் அந்த ஸ்டார் ஃபிஷ் பப்பாக்குவை காட்டுறாங்க. அவன் அங்க எங்கன்னு மறைஞ்சு பயந்து நடுங்கிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு விருந்துன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க, ஆனா நல்லா பேஷா பண்ணி விட்டாங்க. ஆமா, அந்த ஸ்டார் ஹேட்னு ஒரு கூட்டம் இங்க சுத்திட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆச்சு, இப்படி தனியா புலம்பு விட்டாங்களே, காத்து கருப்புன்னு அது இதுன்னு கிராஸ் ஆச்சுன்னா எவன்டா பொறுப்பேத்துக்குவான். பன்னாட பயலுகன்னு அப்படி இப்படின்னு சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது பப்பகு நல்லா இருக்கியான்னு சொல்லி பயங்கரமா சிரிக்கிற சவுண்டு. உடனே அவனுக்கு அள்ளு விடும். ஐயோ என்ன செவத்துக்குள்ள இருந்து சத்தம் வருது, நம்ம பேசினது பேய்க்கு டைரக்டா கேட்டுருச்சா, பேய்க்கே பேர் தெரியற அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டமேன்னு நடிக்கிட்டு இருப்பான். நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், ஐ see you அப்படின்னு பயங்கரமா சவுண்ட் கேட்க கேட்க இங்க பப்பக்கு அள்ளு வாங்கும். அப்ப சடனா செவுத்துக்குள்ள இருந்து பூம்னு வெளியில வருவான். அவ்வளவுதான், பப்பக்கு பாத்துட்டா ஐயோ நாயே இல்ல பேயே, ஐயோ இப்படியா ஒன்னாலும் செத்துருவேன், அப்படியா ஒன்னாலும் செத்துருவேன், எங்க போனாலும் செத்துருவேன், என்ன என் பின்னாடி பேய் வருதுன்னு புலம்பிக்கிட்டே ஓடுவான். அடே நில்லுடா நான் தான் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே வருவான். ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல. நான் தாண்டா, என்னடா நான் தான், ஆள விடுறா சாமின்னு ஓடுவான். அவன் டே எனக்கு டைம் இல்லடா, சொல்றத கொஞ்சம் கேளு, எனக்கு கத்தி வேணும், அதை மட்டும் எப்படியாச்சும் எடுத்து கொடுத்துருமா. ஏன் நீ கழுத்தெடுத்து செத்துட்டேன்னு என்னைய கழுத்தெடுத்து கொல்ல போறியா, வாய்ப்பே இல்ல, என் பக்கத்துல வராத போன்னு கத்திட்டே ஓடுவான். அடே சொல்றத கேளுடா, வீணா போனவன் கேட்டு தொலைய மாட்டேங்கிறானேன்னு பின்னாடியே புலம்பிட்டு ஓடுவான். அப்படியே கட் பண்ணி லூஃபி, ஜிம்பை, சஞ்சி இவங்க 3 பேர்த்தையும் காட்டுறாங்க. 3 பேர்த்துக்கு செமத்தியா வாயிலே அடி விழுந்துச்சு இல்ல, பாவம் சஞ்சிக்கு தான் 2 பேர்த்தோட அடி விழுந்துச்சு. எப்பா 2 பேரும் ஓகேவா நீ கேட்டா, என்னடா ஓகே, நீங்க மட்டும் ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல வைலன்ஸ்ல இறங்குனீங்கன்னா அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் ஹியூமன்ஸ் எல்லாம் நல்லவங்கன்னு சொல்லி ஃபிஷ்மேன்ஸோட மனசுல பதிச்ச எல்லாமே கெட்டு போயிரும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே
எல்லாருமே ஹியூமன்ஸ்னா வயலண்ட் ஆனவங்க அப்படி இப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் எங்க நிலைமை எல்லாம் யோசிச்சு பாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அர்லாங்க கூட வந்து அலும்பு பண்ணால, அவனை எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? அவன் ஃபிஷ்மேனுங்கிறதுனாலே ஹியூமன்ஸ் எல்லாம் அவனை போட்டு பொளந்திருக்காங்கன்னு. ஆல்ரெடி அர்லாங் கூட சண்டை போட்டது நம்ம லூஃபி, ஒரு ஹியூமன். இப்ப அதே மாதிரி ஹோடி கூட வந்து சண்டை போட்டானா அப்புறம் எல்லாம் என்ன நினைப்பாங்க? என்னதான் அவன் ஐலாண்டுக்கு ஹெல்ப்பே பண்ணாலும் அதனால மறுபடியும் ஒரு பெரிய குழப்பம் தான் உண்டாகும். இப்ப போய் ஒரு ஹியூமனா அந்த ஹோடிய போட்டு அடிச்சா அப்ப அவன் எதிர்த்து நிக்கிறது கரெக்ட் தானேங்கிற மாதிரி ஃபிஷ்மேன்ஸ் எல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஐலாண்ட்ல இருக்கவங்க யாரையுமே மாத்த முடியாது. ஆல்ரெடி இவங்களை மாத்த கஷ்டப்பட்டு 2 உயிர்கள் பறி போச்சு. மறுபடியும் இப்படி நடக்கணுமான்னு கேட்டவொன்னே எல்லாருமே சோகமாயிருவாங்க. சொல்ல போனா லூஃபிக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த டைம் நம்ம சஞ்சய் அப்படியே ஸ்டைலா சிகரெட் அடிச்சுக்கிட்டு, அதெல்லாம் ஓகே ஜிம்பையே, நீ சொல்லலாம் ரைட் தான். ஆனா அவன் எங்களோட க்ரூ மெம்பர்ஸ புடிச்சு வச்சிருக்கானே, அவங்கள நாங்க காப்பாத்த வேண்டாமா? அண்ட் இப்ப நம்ம எதுவுமே பண்ணலன்னா ஹோடி தான் இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்டையே ரூல் பண்ணுவான். எங்களுக்குமே இந்த ஐலாண்ட்ல ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, அவங்கள எல்லாம் நாங்க காப்பாத்த வேண்டாமான்னு கேட்பான். அது மட்டும் இல்லாம ஹச்சியை இப்படி அட்டாக் பண்ணாங்களே அவங்க எல்லாம் யாரு? ஹோடியோட ஆளுங்க. எவன் ஹியூமன்ஸ் எல்லாம் வேண்டாம் என் இனத்தை நான் காப்பாத்திக்கிறேன்னு சொல்றானோ அவனே அவனோட ஆளுகளை போட்டு தள்ளுறான். இதெல்லாம் என்னடா நியாயம்? ஆமா நீ எங்க கூட பேசுறேன்னு சொல்லி அவன் உன்னை பொழந்துட்டான்னு கேட்பான். அவன் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு முக்கிட்டு இருப்பானா. உடனே கேமி உண்மையா சொல்லு ஹச்சி, அது உண்மையா? ஹோடியும் அவன் ஆளுகளும் தான் இப்படி உனக்கு பண்ணாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டா என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு முக்குவான். அப்புறம் சஞ்சய் ஜிம்பைட்ட ஒரு விஷயத்த கிளியரா சொல்லிடுவான். இப்ப லூஃபி சண்டை போடுறது அவன் க்ரூ மெம்பர்ஸ்க்காக மட்டும் கிடையாது, இது நம்ம ஜிம்பையோட வீடு, அவனுக்காகவும் சேர்த்து தான் அவன் சண்டை போட வர்றாங்கிறான். 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லூஃபி கூட நின்னு லூஃபி காண்டி கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அவனை காப்பாத்தி அங்க இருந்து கொண்டு வந்தான்ல. சொல்ல போனா அந்த சண்டையில ஜிம்பை செத்து போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இருந்தாலுமே கிவ் அப் பண்ணாம கடைசி வரைக்கும் லூஃபி கூட அவன் இருந்தான். அப்படி ஒரு ஹெல்ப்புக்கு தேங்க்யூன்னு சொன்னா மட்டும் போதுமா? பத்தவே பத்தாது. லூஃபி இப்ப சண்டை போடுறான்னா நாங்களுமே அவன் கூட சேர்ந்து சண்டை போடுவோம். அது மட்டும் இல்லாம எங்களால இந்த ஐலாண்டை இப்படியே விட்டுட்டு போக முடியாது. சொல்ல போனா எங்களுக்குமே சண்டை போறதுக்கு ரீசன் இருக்குதுப்பா. இதுக்கு மேல ஜிம்பைக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி நம்ம சஞ்சய் இவ்வளவு நேரம் சென்டிமெண்டா பேசினானே ஏதோ பெருசா ரீசன் சொல்ல போறான்னு பார்த்தா கேமி இருக்காளாமா, ஷிரஹோஷி இருக்காளாமா. அது மட்டுமா இந்த கண்ட்ரி ஃபுல்லா அழகான மெர்மைட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இது அவங்களோட சொர்க்கலோகம். சொல்ல போனா இது நம்ம சஞ்சயோட கனவு உலகம். அப்படி இருக்கும்போது எப்படி என்னால விட முடியும்? நான் காப்பாத்தியா தீருவேன்னு பம்பரமா சுத்துவான். இந்த நாய் ஸ்டார்டிங் எல்லாம் நல்லா தான் பண்ணிடுறான், பினிஷிங்ல கோட்டை விட்டுறான்னு துப்பிட்டு இருப்பான். மறுபடியும் நம்ம லூஃபி வந்து நின்னுட்டு ஜிம்பை வலிய விடு, நான் போகணும், என்னைய தடுக்காதேம்பா. உடனே ஜிம்பை முடியவே முடியாது, நான் உன்னை விட மாட்டேன்பா. மறுபடியும் 2 முட்டாப்பாளுகளும் மாத்தி மாத்தி கத்திக்கிட்டு பயங்கரமா முறைச்சுக்கிட்டு சண்டை போடுறதுக்கு ரெடியா நிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.